வாங்குறது. அவளுக்கிட்ட அவன் உட்காந்து தடவிட்டு இருக்கான். ஒரு கை தானே இது, இன்னொரு கையில அவளே தடவிக்கலாமே. சண்டை தான் வரப்போகுது. இந்த பாத்தீங்களா, அவங்களே சும்மா இருந்தாலும் நம்ம விஜய் டிவி பிக் பாஸ் டீம் சும்மா இருக்க மாட்டாங்க போலுக்க. ஏன் அப்படின்னம்னா, வீட்டுக்குள்ள அவங்களே சில டைம் வந்து இதுக்கு மறந்தாலுமே இதை ப்ரொமோவை போட்டு மக்கள் மனசுல இவங்க ரெண்டும் லவ் பண்றாங்க, லவ் கண்டென்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு இதுக்குன்னே ஒரு ப்ரொமோ ஒதுக்கிட்டாங்க. இதுக்கு கூட இருந்த ஒருத்தங்க வந்து எதிரியாவும் காட்டுறாங்க. அதான் வேற யாரும் இல்ல, நம்ம பவித்ரா தான். பவித்ராவும் தர்சிகாவும் ஃப்ரெண்டுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா தர்சிகா வந்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு லவ் கண்டென்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பண்றாங்களா, இல்ல உண்மையிலே அவங்களுக்கு ஒரு கிரஷ் இருக்கா என்னன்னு தெரியல. விஷால்கிட்ட இதை ஒரு மாதிரி அப்ரோச் பண்றாங்க. விஷாலும் ரைட்டு, நம்மளுக்கு ஒரு லவ் கண்டென்ட் இருக்கணும், நம்மளும் வந்து வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்ட்டு விஷாலும் வந்து இதை ஆப்போசிட் பண்ணாம அப்படியே கொஞ்சம் ஏத்துக்கிறாப்ல. இதனால வந்து தர்சிகாவுக்கு எது நடந்தாலும் விஷால் தான் பாத்துக்கிறாங்க. விஷால் பாக்காட்டாலும் இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து தர்சிகாவுக்கு இப்படி ஆயிருச்சு, நீ போய் பாக்கலையா, முக்கியமா அருண் தர்சிகா சாப்பிடலாம் கூட, விஷால் தர்சிகா சாப்பிடல போய் ஊட்டி விடு, அதைத்தான் பவித்ராவும் சொல்றாங்க. ஆனா இது உண்மையிலே லவ்வா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது உண்மையான லவ்வா இல்ல வந்து கிரிஞ்சு லவ்வா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ப்ரோமோ தான் நேத்து மதியமும் வந்தது. இப்படிதான் பேசிட்டு இருக்கல ஆனந்தி ஒரு குண்டை தூக்கி போட்டுருவாங்க. இது வந்து எல்லா சீசன்ல இருக்கிற மாதிரி வந்து ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையனுக்கு அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க. இப்பயும் அதே மாதிரி வந்து நாட்டமாக்க ஆனந்தி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இது உங்களுக்கு தெரியுதா இல்லையாடி, நம்மளாம் ஒதுங்கி இருக்கோம்ல, அது தர்சிகாவுக்கு புரியுதா இல்லையாடி அப்படின்ட்டு வந்து பவித்ராட்ட ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. பவித்ரா உடனே வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இதனால சண்டை தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. மக்கள் மைண்ட் வைஸும் அதைத்தானே எதிர்பார்க்கிறோம், அப்பதானே கேம் இன்ட்ரெஸ்டா போகும், சுவாரஸ்யமா போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதை பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நேத்து தான் தர்சிகாவும் வெடிச்சு ஒரு மாதிரி கேமை கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சோம். அதே மாதிரி விஷாலும் வந்து இந்த கேம்ல வந்து பயங்கரமா சண்டை போடுறாரு, பயங்கரமா அவரோட கேம் விளையாட போறாரு அப்படின்னு நம்மளும் நினைச்சோம். தக்காளி பிக் பாஸ் டீம் வந்து இதை முன்னேறவே விட மாட்டாங்க உங்களுக்கு. நீங்க சண்டையெல்லாம் போட வேண்டாம், லவ் மட்டும் கொடுங்க, ஏன்னா எங்களுக்கு லவ் கண்டென்ட் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி தான் பேசுற மாதிரி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.